وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பெருக்கிருபையினால் 14வது தராவீஹினை மிகச் சிறப்பாக நிறைவேற்றினோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இன்றைய தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு இறைவசனம், மை யுஹ்னில்லாஹு வமா லஹு மின் முக்ரிம். அல்லாஹ் யாரை கேவலப்படுத்துவானோ அவர்களை சங்கை செய்பவர் யார்? இன்னல்லாஹ் யஃஅலு மா யஷா. அல்லாஹ் நாடியதை செய்கின்றான் என்ற ஒரு வசனம் ஓதப்பட்டது. அன்பானவர்களே, கண்ணியம், மரியாதை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைப்பது. நாம நம்முடைய மரியாதையை முடிவு செய்ய முடியாது. ஆட்சி, அதிகாரம், பொருளாதார வளர்ச்சி ஒருவருடைய மரியாதையை முடிவு செய்வது கிடையாது. அல்லாஹ் நாடினால் உலகத்தில் இருக்கக்கூடிய உச்சகட்டமான பதவியில் இருக்க வைத்து அவர்களை இழிவுபடுத்துவான். ஒரு நாட்டினுடைய உச்சகட்ட பதவி, பிரதமர் என்ற பதவியில் வைத்து கூட இழிவுபடுத்துவதற்கு அல்லாஹ் சக்தி பெற்றவான். பதவியில் அமர்ந்திருப்பார், பட்டம் பெற்றிருப்பார், நாட்டினுடைய பிரதமர் என்பதாக கூட புகழெல்லாம் இருக்கும். ஆனால் மக்களுடைய உள்ளத்தில் இழிவான எண்ணத்தையும் மரியாதை குறைவையும் அல்லாஹ் போட்டு விடுவான். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், அல்லாஹ் இழிவுபடுத்தி விட்டால் சங்கை செய்பவர் யார் என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடிக்கடி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ஜித்னா வலா தன்குஸ்னா. யா அல்லாஹ், அதிகப்படுத்தி கொடுப்பாயாக, குறைத்து விடாதே. வஅதினா வலா துஹரிம்னா. கொடுத்து கொண்டே இருப்பாயாக, நிறுத்தி விடாதே. வஅக்ரிம்னா வலா துஹின்னா. சங்கை விடுத்து எங்களை கேவலப்படுத்தி விடாதே. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்கக்கூடிய துஆ இது. நாம் நமக்கான மரியாதையை, நமக்கான சங்கையை அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும். சங்கையாக, மரியாதையாக, கண்ணியமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நாட வேண்டும். நாம நம்முடைய மரியாதையை முடிவு செய்ய முடியாது. முகத்திற்கு நேராக நம்மை மதிப்பவர்கள் பின்னால் அவருடைய உள்ளத்தில் என்ன நினைப்பார்கள் என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சில விடயங்களை கொண்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அதிலே இழிவும் ஒன்று. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஃபக்ரி வல்தில்லத்தி வல்கில்லத்தி. யா அல்லாஹ், ஏழ்மையை கொண்டும் வறுமையை கொண்டும் பொருளாதார குறைவை கொண்டும் இழிவை விட்டும் உன்னிடத்திலே இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இழிவான வாழ்க்கை, பொருளாதாரத்தை அதிகமாக பெற்றிருப்பது இறைவனுடைய பொருத்தத்திற்கான அளவுகோல் அல்ல. ஆட்சி அதிகாரத்தினுடைய உச்சத்தில் அமர்வது இறைவனுடைய பொருத்தத்திற்கான அளவுகோல் அல்ல. இவர் பெரிய ஆட்சியில உட்கார்ந்திருக்காரு, அதனால் அல்லாஹ் இவரை நாடி விட்டான், இவரை மரியாதை செய்கிறான், அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்பதல்ல. ஒருத்தர் நிறைய பணம் இருக்குது, பொருளாதாரம் பரக்கத்தாக நிறைவாக இருக்கிறது என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கான அடையாளம் அல்ல. அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அல்லாஹ் அவரை பொருந்திக்கிட்டான் என்பது அல்ல. குறைவான பொருளாதாரத்திலும் இபாதத்தை கொண்டு அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம அஇஸ்ஸனா. துஆ அதிகமாக தொழுகைக்கு பிறகு கேளுங்க. அல்லாஹும்ம அஇஸ்ஸனா பிதாஅத்திக வலா துஸில்லனா பிமஅசியத்திக. ரெண்டு வார்த்தை தான். அல்லாஹும்ம அஇஸ்ஸனா பிதாஅத்திக வலா துஸில்லனா பிமஅசியத்திக. யா அல்லாஹ், உன்னை வழிபடுவதை கொண்டு எங்களை சங்கைப்படுத்து, உனக்கு மாறு செய்வதனால் எங்களை கேவலப்படுத்தி விடாது. ஒருவருக்கான மரியாதை, கண்ணியம் அல்லாஹுவை வழிபடுவதை கொண்டு, அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை கொண்டுதான் இருக்கும். இபாதத்தின் மூலமாகத்தான் ஒருவருக்கு மரியாதை. 5 நேரம் தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, தான தர்மங்கள் வழங்குகிறாரு, சரியாக
அவருக்கான பொருளாதார நிறைவு பெற்றால் ஹஜ்ஜு செய்கிறான்னு சொன்னா அல்லாஹுவை வழிபடுவதை கொண்டு இந்த இபாதத்தை வச்சுதான் அவருக்கு மரியாதை. பெரிய பணக்காரராக இருக்காரு, ஆனா எந்த விதமான இபாதத்துடைய தொடர்பும் இல்லை, ஈமானுடைய தொடர்பு இல்லை, எல்லாத்தையும் துண்டிச்சு வாழ்றான்னு சொன்னா இவருக்கான மரியாதை சமுதாயத்தில் இருக்காது. நேரடியாக பார்க்கும்போது கொஞ்சம் பணக்காரராக இருக்கான்னு சொல்லி பேசும் பொழுது வேண்டுமானாலும் மரியாதையாக பேசலாமே தவிர உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை கொடுக்க மாட்டான். உள்ளத்தால் மதிப்பது. ஒருவர் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவருக்கான மரியாதையை அவருக்கான அந்தஸ்து உள்ளத்தில் இருக்கணும். பேசும்போது நல்லபடியாக பேசுவாங்க, போன போய் இவன் கிடக்கிறாங்க. இது அல்லாஹுடைய மரியாதை உள்ளத்தில் எடுத்துட்டான் என்பதற்கான அர்த்தம். ஒரு முஃமினுடைய மரியாதை எங்கு பங்கம் விளைவிக்கப்படுமோ அந்த மரியாதையை சரி செய்யக்கூடிய இடத்துல நாம் இருக்கணும். ஒருத்தரை பற்றி தரக்குறைவா பேசுறாங்க, அவருடைய மரியாதை குறைவா இருக்குன்னு சொன்னா நாம் அதை சரி செஞ்சு கொடுக்கணும். அப்படி பேசாதீங்க, அவர் நல்லவர், அவருக்கான சங்கையை சரி செய்து கொடுப்பது தான் இன்னொரு முஃமினுடைய பண்பு. அதைவிட மரியாதையை நாம் எதிர்பார்க்க கூடாது. நமக்கான மரியாதையை நமக்கான கண்ணியத்தை அவங்க செய்யணும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நான் மரியாதையோடு சங்கையாக எனக்கான அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும். பிறரிடத்தில் நாம் அதை எதிர்பார்க்க கூடாது. எனக்கு அவர் மரியாதை கொடுக்கணும், எனக்கு அவர் கண்ணியம் கொடுக்கணும், எனக்கான ஸ்டேட்டஸ் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களும் பிரயாணத்துக்கு போறாங்க. அப்ப உமர்ல அமீருல் முஃமினீன் ஜனாதிபதியா இருக்கிறாங்க. ஒரு ஒட்டகத்தில் 2 பேர் போறாங்க. ரொம்ப தூரம் போனாங்க, ரோம் நாட்டு வரையும் போறாங்க. போகும் பொழுது ஒரு ஆற்றை கடக்கும் பொழுது முறையில் கீழே இறங்கிட்டாங்க. அபூ தல்ஹாவை மேலே ஏற்றிட்டாங்க. அபூ தல்ஹா ஒரு சாமானியன், எந்த விதமான பதவி பொறுப்புகளும் இல்லாத ஒரு உதவியாளராக இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய அரசர். சொல்ல போனா ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு உலகத்துல அதிகமா இஸ்லாம் பரவுவதற்கு காரணமே உமர்லாஹ் தான். பெருமானாருடைய காலத்துல இஸ்லாமியுடைய எண்ணிக்கை 1,24,000 அவ்வளவுதான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அபூபக்கருடைய ஆட்சிக்கு பிறகு உலகம் முழுவதும் மின்னல் வேகத்தில் இஸ்லாம் பரவியதற்கு காரணமே உமர்லாஹ் தான். அவருடைய ஆட்சியை அதிகாரம், அவருடைய நடைமுறைகள், அவருடைய ஒழுக்கங்கள், அவருடைய செயல்பாடுகளுடைய வீரியம் இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜனாதிபதி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியனை ஒட்டகத்துக்கு மேலே ஏறி உட்கார வச்சு கீழே இறங்கி வர்றாங்க. கீழே போகும்போது ஆறு தண்ணி போகுது. தண்ணியில் அவருடைய காலுறை நனைஞ்சிருச்சு. மோசான்னு சொல்லுவாங்க உருதுல. காலுறை எல்லாம் தோலால் செய்யப்பட்ட அந்த மோசா, அதை கலட்டி தோள்பட்டையில் போட்டுட்டாங்க. ஷூவை கலட்டி தோள்பட்டையில் போட்டால் எப்படி இருக்கும்? ஷூ நம்ம அணிந்து இருக்கக்கூடிய ஷூவையோ செப்பலையோ தோள்பட்டையில் போட்டால் எப்படி இருக்கும்? பார்ப்பதற்கு ஒரு யாசகனை போல இருக்கும். அந்த மோசாவை தூக்கி தோள்பட்டையில் போட்டுட்டு குதிரையை பிடிச்சிட்டு கடந்து வராங்க. அபூ தல்ஹா சொன்னாங்களாம், அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுக்கான இடம், உங்களுக்கான மரியாதை எவ்வளவு பெரியது! பிரம்மாண்டமான இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதி, தாங்கள் இப்படி இருக்கலாமா? உங்களுக்கான ஸ்டேட்டஸே வேற, நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற. என்னை குதிரையில உட்கார வச்சு ஒட்டகத்தின் மேல உட்கார வச்சு நீங்க கீழே வரலாமா அப்படின்னு கேட்டாங்களாம். இப்ப உமர்லாஹ் சொன்னாங்களாம், இந்த வார்த்தையை, இந்த கேள்வி வேற யாராவது சொல்லியிருந்தா நான் ரொம்ப தண்டிச்சிருப்பேன். நான் இருந்த இடம் எந்த இடம் தெரியுமா? எங்க அத்தா சொல்லுவாரு, உமரே, ஒட்டகம் மேய்க்க கூட நீ லாய்க்கு இல்லை. 8 ஒட்டகத்தை மேய்க்கிறதை கொடுத்துடுவாங்களாம். வீட்டுக்கு வரும்போது 9 கூட்டிட்டு வந்துடுவாங்களாம். வேற ஆளுக்கு ஒட்டகத்தை சேர்த்து கொண்டு வந்துடுவாங்களாம். சில நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா 8 ஒட்டகத்தை கொடுத்தா 7 தான் கொடுத்து வருவாங்க, 1 விட்டுருவாங்களாம். அவ்வளவு விவரம் இல்லாமல் ஒரு இழிவான அந்தஸ்தில் இருந்த என்னை அல்லாஹ் தஆலா கண்ணியம் கொடுத்து மரியாதை கொடுத்து இவ்வளவு பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு ஜனாதிபதியாக வச்சிருக்கான். அதனால் மரியாதையை நாம் எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ் எனக்கான கண்ணியத்தை, எனக்கான மரியாதையை மக்களுடைய உள்ளங்கள்ல என்னைக்குமே நிறைவா வச்சிருப்பான் அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. உமர் அப்படின்னு சொன்னா நமக்கான ஒரு பிரம்மாண்டம், அவங்கள பார்த்தது கிடையாது. ஆனா உமர் என்று சொன்னால் ஒரு விதமான உணர்வு, ஒரு விதமான கம்பீரம். எப்பேற்பட்ட ஒரு மன்னராக இருந்திருப்பார், எப்பேற்பட்ட ஒரு சஹாபியாக இருந்திருப்பார் என்ற அந்த கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா உலகம் அழியும் காலம் வரை யார் யாரெல்லாம் வருவார்களோ எல்லோருடைய உள்ளத்திலே பதிச்சு வச்சுட்டான். அது இஸ்லாமியர்கள் என்றல்ல,
மாற்று மத சகோதரர்கள் கூட உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னா உள்ளத்துல ஒரு கம்பீரம், ஒரு மரியாதை, அல்லாஹ் கொடுத்த மரியாதை அது. வல்ல ரஹ்மான் நம் எல்லோரையும் வாழும் காலம் எல்லாம் பிறருடைய உள்ளத்தில் கண்ணியத்தோடு சங்கையோடு வாழ தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைத்து சௌமகதி அன்னதாயி ஃபருதி ரமதான ஹாதிகி சனத்தி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமதான் மாதத்தின் ஃபருதான நோன்பை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்ற நியத்து செய்கிறேன்.